திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஏலூர்பட்டியைச் சேர்ந்தவர்கள் பழனிசாமி சவிதா தம்பதி. இவர்களுக்கு 2 வயதில் ரக்ஷிதா என்ற பெண் குழந்தை உள்ளது. பழனிசாமி வேலைக்கு செல்லும் நேரம் சவிதா மகளுடன் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதை நோட்டமிட்ட மர்ம ஆசாமி ஒருவன் தலையில் ஹெல்மெட்டுடன் வீட்டுக்குள் நுழைந்துள்ளான். சவிதா யார் என்னவென்று கேட்பதற்குள் குழந்தை ரக்ஷிதாவின் கழுத்தில் கத்தியை வைத்து சத்தம் போடாமல் நகைகளை கடற்றி தருமாறு மிரட்டியுள்ளார். அதிர்ச்சியில் உறைந்த சவிதா தான் போட்டிருந்த தாலி, தோடு உள்ளிட்ட நகைகளை கடற்றி கொடுத்துள்ளார். நகைகளை வாங்கிக் கொண்டு வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கில் அந்த மர்ம ஆசாமி தப்பி சென்றான். நடந்ததை கணவனிடம் சொல்ல இருவரும் தொட்டியம் போலீசில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம ஆசாமியை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினர். கொக்குவெட்டியான் கோவில் அருகே வாகன சோதனை நடத்திய போது அந்த வழியாக பைக்கில் வந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்து காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து விசாரித்ததில் அவன் தொட்டியம் தாலுகா நாச்சியாபுதூரைச் சேர்ந்த 30 வயது அருண்குமார் என்பதும் ஏலூர்பட்டியில் சவிதாவிடம் நகைகளை பறித்தவன் என்பதும் தெரிந்தது. அவனை கைது செய்த போலீசார் சவிதாவிடம் பறித்த நகைகள், கொள்ளையடிக்க பயன்படுத்திய கத்தி, பைக்கையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.